எல்லாருக்கும் வணக்கம். மார்க்கெட்டே சரிஞ்சாலும் ஒரு சில பங்குகள் மட்டும் போன வாரம் சூப்பரா மேல போனது. அந்த மாரி பங்குகள் தான் அடுத்த வாரத்துக்கும் செலக்ட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன வாரம் ஆரம்பத்துல மார்க்கெட் புல்லிஷ்ஷா இருக்க போகுதுன்னு சொன்னேன். அதே மாரி நடந்தது. ஆனா வாரம் முடிவுல மார்க்கெட் நெகட்டிவா மாறிச்சு. முக்கியமான ரீசன் ஆயில் பிரைஸ் ஸ்பைக். ஸோ எப்பல்லாம் ஆயில் பிரைஸ் பிரச்சனை வருதோ, இந்தியன் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் அது நெகட்டிவா தான் பார்க்கப்படுது. ஸோ எப்ப இந்த பிரச்சனைகள் முடிஞ்சு ஆயில் பிரைஸ் கம்மியாகுதோ, அப்பதான் வந்து நமக்கு நல்ல காலம். அப்படி இருந்தாலும் ஒரு சில பங்குகள் தொடர்ந்து மேல போகத்தான் போகுது. அதத்தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சு இன்வெஸ்ட் பண்ணணும், ட்ரேட் பண்ணணும். ஸோ அத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். லாஸ்ட் வீக் ஸ்டாக் இந்த வாட்டி நான் ரிவ்யூ பண்ண போறதில்ல. என்ன ரீசன்னா, நான் டிராவல்ல இருக்கிறதால ஃபுல் வீடியோ என்னால பண்ண முடியல. ஜஸ்ட் அடுத்த வாரம் நம்ம பார்க்க போற பங்குகள் மட்டும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். போன வாரம் வெள்ளிக்கிழமை ஃபெடரல் பேங்க் 2 கோடி இருக்கிற வால்யூம் ஒரே நாள்ல 24 கோடிக்கும் மேல இருந்தது. ஸோ இந்த வாரமும் அது மாரி கன்டின்யூ ஆச்சுன்னா, இது 302 நிச்சயமா டச் பண்ணி இன்னும் மேல போறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ வாட்ச் லிஸ்ட்ல அதனால ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃபெடரல் பேங்க். ஏஜஸ் லாஜிஸ்டிக்ஸ் லாஸ்ட் வீக் ஒரு சூப்பர் வால்யூமோட பிரேக் அவுட் ஆச்சு. இவங்க பண்ற முக்கியமான பிசினஸ் கேஸ் அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்றது. அதனால முக்கியத்துவம் இப்போதைக்கு அதிகமா பெறுது. ஸோ இங்கேருந்து இது ரொம்ப ஃபாஸ்ட்டா 52 வீக் ஹை போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. போன வாரம் வீடியோல வெல்ஸ்பன் கார்ப் நெகட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவா பிரேக் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நடந்தது. இன்னமும் இதோட வால்யூம் கூடுறத பார்த்தா இது 1410 தாண்டி புது ஆல் டைம் ஹை, புது 52 வீக் ஹை இந்த மாசம், அதாவது ஜூன் மாசம் செட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்விங் ட்ரேடிங்க்கு இந்த மாதிரி பங்குகள் தான் சூப்பர் செலெக்ஷன். இண்டஸ் டவர் ஒரு மாசமாவே நல்ல வால்யூம் ஏறிட்டே போகுது. அதோட பிரைஸ் மூவ்மெண்ட்டும் நல்லா இருக்கு. இன்ஃபேக்ட் நிறைய இன்ஸ்டிடியூஷனல் பையிங் நடக்கிற மாதிரி தெரியுது. ஸோ எப்போதும் 70 to 85 லேக்ஸ்க்குள்ள இருக்கிற வால்யூம் 1.5 crores மேல இருக்கிறது அது நல்லா கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அடுத்த வாரத்துலேருந்து இது புது உச்சத்தை நோக்கி மேலே ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மதர்ஸ் அண்ட் சுமி தொடர்ந்து மேலே போயிட்டு இருக்கு. இது 152 அப்படிங்கிறது ரொம்ப சாலிடா அடுத்த வாரம் டச் பண்ணிரும். இன்ஃபேக்ட் இனிமே இது வந்து புது 52 வீக் ஹையை தொடர்ந்து செட் பண்ணதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ போன வாரம் கூட 8 கோடிக்கும் மேல சூப்பரா வால்யூம் பிரேக் அவுட் ஆயிருந்தது. ஸோ ஸ்விங் ட்ரேடிங்க்கு இதுவும் வந்து சூப்பரான செலெக்ஷனா இருக்க போகுது அடுத்த மாசத்துக்கு. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது நம்ம ஃபார்முலா பேஸ்டு செலெக்ஷன். இப்ப நம்ம பார்க்கறது ஃபார்முலாவையும் தாண்டி, அதாவது RSI 70க்கும் மேல புது பிரேக் அவுட்ல சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாக்ஸ். இதுல நெட்வெப் என்னோட லாங் டர்ம் ஃபேவரைட். போன வெள்ளிக்கிழமை செமையா பிரேக் அவுட் ஆச்சு. 15% வரைக்கும் ஒரே நாள்ல மேல போனது. ஸோ இது இங்கேருந்து நிச்சயமா புது புது ஆல் டைம் ஹையை டச் பண்ணி புது உச்சத்தை அடையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுவும் என்னுடைய தொடர் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்கா அடுத்த மாசத்துக்கு இருக்க போகுது. 2 வாரமா ட்ரிவேணி டர்பைன் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டாக்கா இருக்கு. அடுத்த வாரமும் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. கொஞ்சம் கொஞ்சம் கீழ வரும் போகுது. நிறைய வாய்ப்பு கிடைக்குது. பட் இது வந்து இப்ப தொடர்ந்து மேல போறதால 800 தாண்டி நிச்சயமா மேல போகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். போன வெள்ளிக்கிழமை அப்பர் சர்க்யூட் டச் பண்ணி ஆதித்யா இன்ஃபோடெக் புது ஆல் டைம் ஹை, புது 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு. ஸோ இது தொடர்ந்து மேலே போயிட்டு இருக்கிற ஒரு பங்கு. இன்ஃபேக்ட் இதோட பிஸ்னஸ் மாடல், அதுக்கப்புறம் IPO பேஸ் எல்லாத்துலேயும் நல்லா ஃபிட் ஆகிற ஒரு ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக். ஸோ இங்கேருந்து இது 3000 தாண்டி மேலே போகுதா அப்படின்னு அடுத்த வாரம் பார்க்கணும். ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா தொடர்ந்து மேலே போயிட்டு இருக்கிறதால இங்கேருந்து இந்த சரிய ஆரம்பிச்சதுன்னா கொஞ்சம் தொய்வு ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு. போன மாசம் ஆரம்பத்துல நம்ம ஸ்விங் ட்ரேடிங் ரேடார்ல கொண்டு வந்த பங்கு தான் செம் இந்தியா ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இது ஒரு வாட்டி நான் என்ட்ரி ஆகி ப்ராஃபிட்டும் புக் பண்ணேன். ஆனால் திரும்ப அதோட ஃபண்டமெண்டல்ஸ் ப்ளஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் சரியான இன்ஸ்டிடியூஷனல் பையிங் தெரிஞ்சது. அப்பையிலேருந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எத்தனை பேர் இது இன்னும் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இங்கேருந்து புது புது ஆல் டைம் ஹை, புது 52 வீக் ஹையை இது செட் பண்ண போகுது அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. அது வரைக்கும் நான் இதை வந்து தொடர்ந்து ஹோல்ட் பண்ண தான் போகிறேன். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸை இந்த ஸ்டாக் பற்றி சொல்லுங்கள். தொடர்ந்து ரிவ்யூ பண்ணுவோம். புது உச்சத்தை அடையிற ஒரு சில பங்குகளில் ஆர்ஆர் கேபிளும் ஒன்று. இது IPO பேஸ் ஸ்ட்ராட்டஜியில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்போ புது 52 வீக் ஹையை டச் பண்ணுற நிலமையில இருக்கு. அடுத்த வாரமே டச் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை.
நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு இதுவும் ஒரு சூப்பர் பங்கா இருக்க போகுது. இந்த வாரம் நம்ம ரிவ்யூ பண்ண பங்குகள்ல எது புது உச்சத்த அடையும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம ரிவ்யூ பண்ண எந்த ஒரு ஸ்டாக்கும் பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. தொடர்ந்து ஆதரவு தர்றதுக்கு நன்றி, நன்றி, நன்றி.